நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. இந்த எழுப்புதல் நேரத்துக்காக தேவனுக்கு மகிமை உண்டாவதாக, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த டிவி சேனல் மூலியம் உங்களை நான் பார்க்க மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சோமில்லாமல் ஆண்டவரையும் நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, ஒரு விஷயம் பிள்ளைகளை நம்ம கருத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாக செய்வேன் சொன்னீங்களே, நல்ல ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியான சத்தியத்தை அறிவிகள் சத்தியம் உங்களை விடுதலை ஆக்குன்னு சொன்னீங்களப்பா. இந்த ஆற்றை முடியும் ஜெபிக்கிறோம். இம்மட்டங்காத்த எபினேசரே துதிக்கிறோம். இனி காத்துடைய நடத்து ஏசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பாருங்கள், லூக்கா 11ஆம் அதிகாரம் 13வது வசனம். பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவாலும் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்வதற்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்றார். பாருங்கள், பொல்லாதவர்கள் என்ன செய்கிறார்? வசனத்தில் தெளிவாக சொல்ல, பொல்லாதவர்கள் உங்கள் பிள்ளைகளை குறித்து என்ன செய்யணும்? நல்லதை செய்யணும்னு சொல்லி நீங்கள் எவ்வளவோ பிரயாசப்படுறீங்க, செய்யணும்னு சொல்லி நினைக்கிறீங்களே, நான் பரமபிதா உங்கள் பிள்ளைகளுக்கு என்ன செய்ய பரிசுத்த ஆவியை கொடுக்குறது அதிக நிச்சயம் அல்லவான்னு சொல்கிறார். அப்போ இந்த பரிசுத்த ஆவி நமக்கு எதுக்காக கொடுக்கப்படுகிறதுன்னு தெரியுமா உங்களுக்கு? பரிசுத்த ஆவி எதுக்காக நமக்கு தந்தரப்படுகிறதுன்னு தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர் எதுக்காக நமக்கு அவர் நம்மளோடு இடைப்படுறதுக்கு எதுக்காக நமக்கு தரப்படுதுன்னு தெரியுமா? தெய்வ சித்தத்தை நிறைவேற்றுறதுக்கு, தெய்வ நோக்கத்தை நிறைவேற்றுறதுக்கு தான். பாருங்கள், இந்த பரிசுத்த ஆவி நமக்கு வரும்போது அவர் சொல்கிறாரு, எருசலேமிலும் யூதாவிலும் சமேரியாவிலும் என்ன செய்வீங்க? சாட்சியாக இருப்பீங்க, உலகத்துலேயும் சாட்சியாக இருப்பீங்கன்னு சொல்லி வேதம் தெளிவாக சொல்லப்படுகிறது. எதுக்கு உலகத்தில் சாட்சியாக இருப்பீங்கன்னா, தேவனுடைய திட்டங்களை தேவனுடைய காரியங்களை நிறைவேற்றும் போது தேவன் இவனோடு இருக்கிற தேவ மனுஷன் இவனோடு கூட இவன் போய் ஜெபம் பண்ண கட்டு உடைக்கப்படும், இவன் போய் ஜெபம் பண்ணால் மூங்கல் முறிக்கப்படும், இவன் போய் ஜெபம் பண்ண. அப்போ இது எதுக்கு அப்படின்னா, தேவனுக்கு நேரம் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துறதுக்கு. அந்த பரிசுத்த ஆவியை கர்த்தர் சொல்கிறாரு, அந்த பரிசுத்த ஆவியை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் போது அநேக ஆத்துமாக்கள் என்ன செய்ய முடியும்? ஆதாயப்படுத்த முடியும். கர்த்தருக்கு நேரம் அநேக ஜனங்களை என்ன செய்ய முடியும்? திருப்ப முடியும். அந்த பரிசுத்த ஆவி இருக்கும்போது. அப்போ அதை சொல்ல, பரிசுத்த ஆவியை நீங்கள் உங்களுக்குள்ளே வரும்போது நீங்கள் பலனடைஞ்சு எருசலேமிலும் யூதாவிலும் சமேரியாவிலும் உலகம் எங்கு என்ன செய்வீங்க? சாட்சியாக நிற்பீங்கன்னு சொல்லி வேதம் தெளிவாக சொல்லப்படுகிறது. அந்த பரிசுத்த ஆவி எதுக்கு கொடுக்கப்படுகிறது? அதான் சாட்சியாக நீங்கள் பலனடைஞ்சு நிற்கிறதுக்கு இல்லை, உங்களை கொண்டு அநேகரை பலனடைய செய்கிறதுக்கு, உங்களை கொண்டு தேவனுடைய திட்டத்துக்கு நேரம் திருப்புறதுக்கு, உங்களை கொண்டு தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுறதுக்கு, உங்களை கொண்டு சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு, உங்களை கொண்டு தீர்க்க தரிசனம் உரைக்கிறதுக்கு, உங்களை கொண்டு கட்டுண்டவர்களை விடுதலை ஆக்கிறதுக்கு, உங்களை கொண்டு உங்களை முறிக்கிறதுக்கு, உங்களை கொண்டு சத்துருக்களை அதமாக்குறதுக்கு, உங்களை கொண்டு குருடனை கண்களை திறக்கிறதுக்கு, உங்களை கொண்டு முடமுனை நடக்க செய்கிறதுக்கு, உங்களை கொண்டு என்ன செய்ய அநேகரை சுகமாக்குறதுக்கு என்ன செய்கிறாரு? அதுக்கு தான் உங்களுக்கு என்ன செய்கிறார்? அந்த அபிஷேகத்தை தருகிறார். இப்போ அநேக பேர் இன்றைக்கி அபிஷேகத்தை பெற்றுக்கொள்கிறதுக்கு இப்போ நான் ஏன்ட்டே வருவாங்க, நிறைய பேர் கட்டு உடைக்க வருவாங்க, செய்வனை கட்டு மாந்திரி கட்டு உடைக்க வருவாங்க. வரும்போது நான் கட்டை உடைச்சி விட்டுட்டு அப்போ சொல்லுவேன், ஏசப்பாக்கு ஊழியை செய்யுங்க, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கிட்டிங்கன்னா பிசாசு உங்களை தொடாதுன்றேன். உண்மைதான், பரிசுத்த ஆவியை பெற்றுக்கிட்டிங்கன்னா பிசாசு உங்களை தொடாது. அதேமாதிரி நீங்கள் ஊழியை செய்யலைன்னா பிசாசு உங்களை தொடும். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கிட்டு நீங்கள் பரிசுத்த ஆவி எதுக்கும் ஒரு மனுஷனுக்கு தர்றாருன்னா, ஆண்டவருக்கு சாட்சியாக நிற்கணும், ஆண்டவருக்கு சாட்சியாக வாழணும், ஆண்டவர் இருக்கிறாருன்னு சொல்லி உலகத்துக்கு நிரூபிக்கணும், ஆண்டவர் என்ன செய்கிறார் எனக்குள்ளே வாழ்கிறாரு அப்படின்னு சொல்லி அநேகருக்கு காமிக்கணும், ஆண்டவர் என்ன செய்கிறார் அற்புதங்களை அடையாளங்களை செய்வார்னு சொல்லி என்ன செய்யணும்? பிரசங்கம் பண்ணணும். ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாருன்னு சொல்லி என்ன செய்யணும்? அநேகருக்கு வெளிப்படணும். இவனுக்கிட்ட இருக்கிறார் தேவ மனுஷன், இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அநேகர் உங்களை சுற்றி இருக்கிற கிராமங்கள் உணரணும், உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்களை பார்க்கணும். ஆண்டவர் இவனுக்குள்ளே இருக்கிறாரு, தெய்வம் போல் வந்தான், இவன் ஜெபம் பண்ணா விடுதலை ஆகிட்டோம், கர்த்தர் இவனோடு கூட இருக்கிறாரு அநேகர் சொல்லத்தக்க வாழணும். அதுக்கு தான் பரிசுத்த ஆவி கொடுக்கப்பட்டிருக்குது. என்னென்னா, அன்றைக்கி பிதா குமாரனுக்கு கொடுத்த அந்த பரிசுத்த ஆவியை எதுக்கு அவருடைய பிள்ளைகளுக்கு நம்ம ஞானஸ்தானம் பெற்று பரிசுத்த ஆவியை எதுக்கு நமக்கு கொடுக்க அவர் நிச்சயமுள்ள தேவனாக இருக்கிறாருன்னா, அவருடைய சித்தத்தை செய்கிறதுக்காகத்தான் உங்களுக்கு அந்த பரிசுத்த ஆவி கொடுக்கப்பட்டிருக்குது.
இன்றைக்கி நிறைய பேர் இன்றைக்கி பார்க்குறேன்னா ஊழியத்தின் பாதையில் நிறைய பரிசுத்தாவியை பெற்றவங்களுக்கு தான் செய்வனக்கட்டு என்ன செய்யுது, கிரியை செய்யுது. பரிசுத்தாவியை பெற்றவங்களுக்கு தான் இன்றைக்கி என்ன செய்யுது, சாபக்கட்டு அப்படியே அவங்க வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்குது. என்னடா அப்படின்னு சொல்லி போய் ஜெபம் பண்ணி பார்த்தா ஆண்டவர் சொல்கிறாரு, என் சித்தத்தின்படி நடக்கலை இல்லை, என் திட்டத்தின்படி நடக்கலை இல்லை, என் தீர்மானத்தின்படி என்ன செய்யலை, செயல்படலை இல்லை. பாருங்கள், ஒரு மனுஷனை விட்டு ஒரு ஆவி வெளியே போயிடுச்சு அப்படின்னா அந்த ஆவி என்ன செய்யணும், அந்த இடத்த என்ன செய்யணும், அவன் புல் பண்ணணும். புல் பண்ணலை அப்படின்னா அது 7 ஆவியை சொடிச்சு உள்ளே வந்துடுமா. அந்த 7 ஆவி உள்ளே வந்துச்சுன்னா முன்னிலைமை பக்கம் பின்னிலைமை கேடு உள்ளதாக இருக்குமா. அவங்க சொல்கிறாங்க, நிறைய பேர் சொல்கிறாங்க, நீங்கள் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளுங்க, பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டீங்கன்னா பிசாசு உங்களை மேற்கொள்ளாதுன்னு சொல்கிறாங்க. நானே சொல்லியிருக்கேன். அதுக்கு பிறகு நான் சொல்லுவேன், நீங்கள் பரிசுத்தாவியை என்னைக்கு பெற்றுக்கொண்டீங்களோ அன்னையிலேருந்து நீங்கள் ஊழியக்காரன், நீங்கள் அன்றைக்கே சீசன் ஆகிட்டீங்க. அதுதான் பைபிள் சொல்கிறது. பிதா குமார பரிசுத்தாவி நாமத்தினால் ஞானசாரம் கொடுத்துருக்காரு. ஞானசாரத்தை பெற்றுட்டீங்க, உங்களுக்குள்ளே செய்வன கட்ட உடைச்சாச்சு. அடுத்து பரிசுத்தாவி உங்களுக்குள்ளே வருது. பரிசுத்தாவி வரும்போது நீங்கள் எருசலேமில், யூதாவிலும், சமேரியாவில் உலகமும் சாட்சியாக நிற்கணும். இல்லை, வீட்டுக்குள்ளே மட்டும் சாட்சியாக நிற்க. உங்களை பாதுகாக்கிறதுக்காக பரிசுத்தாவி உங்களுக்கு கொடுக்கப்படலை. தேசத்தை பாதுகாக்கிறதுக்கும், ஜனத்தை விடுதலை ஆக்கிறதுக்கும், கட்டுண்டர்களை விடுதலை ஆக்கிறதுக்கும், தேசத்தை பாதுகாத்து திறப்பிலிருந்து ஆவியிலிருந்து ஜெபம் பண்ணி அந்தகார வல்லமைகளை நிர்மூலமாக்குறதுக்கு தான் உங்களுக்கு பரிசுத்தாவியை கொடுக்கப்பட்டிருக்குது. உங்களை பாதுகாக்கிறதுக்கு இல்லை, உங்களை மட்டுமல்ல உங்களை சுற்றி இருக்கிறவங்களை பாதுகாக்கிறதுக்கு தான் என்ன செய்கிறாரு, பரிசுத்தாவி உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. இன்றைக்கி அநேகர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு அசுத்தாவி வந்து என்ன செய்யுது அப்படின்னா உங்களை அலக்கழிக்குது அப்படின்னா கட்டோடப்பா எதுக்குங்க பாஸ்டர், என்கிட்ட நிறைய பேர் கேட்பாங்க, பாஸ்டர் எதுக்கு பாஸ்டியா மாறி மாறி இந்த பிசாசு என்ன தொந்தரவு பண்ணுது, மாறி மாறி செய்வன வைக்கிறாங்க, என்னை வந்து அலக்கழிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஜெபம் பண்ணும்போது அலக்கழிக்கும். அப்போ நான் சொல்லுவேன், நீங்கள் பரிசுத்தாவியை பெற்றுக்கோங்க. எதுக்கு போன ஆவி பலபடி உங்களை தொடுதுன்னா தேவன் உங்கள் மேலே வைத்திருக்கிற பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறாரு. அப்போ என்னென்னா அந்த பிசாசு உங்களை என்ன செய்யுது, அந்த திட்டத்துக்கு நேரம் கொண்டு போக விடாதபடிக்கு உங்களை அலக்கழிக்குது, உங்களை பலபடியும் வேதனைப்படுத்துது. அது உங்களை வேதனைப்படுத்தாமல் இருக்கணும் அப்படின்னா அந்த தேவ திட்டத்துக்குள்ளே நீங்கள் ஒப்பு கொடுக்கணும். ஒப்பு கொடுத்து பரிசுத்தாவியை நீங்கள் பெற்றுக்கொண்டீங்கன்னா அந்த பிசாசு, பரிசுத்தாவி உங்கள் மேலே இறங்கும்போது அந்த பிசாசால் இருக்க முடியாது, அது வெளியே போயிடும். அந்த பரிசுத்தாவி உங்களுக்குள்ளே நிலைச்சிருக்கணும்னா அவருக்கு ஊழியம் செய்யுங்க. நான் எங்கே போய் பிரசங்கம் பண்ணாலும் சரி, எங்கே போய் கட்டுடைக்க போனாலும் சரி, நீங்கள் என்ன செய்யணும், பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ள ஊழியம் செய்யுங்க. இன்றைக்கி நிறைய பேர் பரிசுத்தாவியை பெற்றுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. எதுக்கு பரிசுத்தாவியை பெற்றுட்டு உட்காந்துருக்க? என்னைக்கு தாவீதுட்ட ஆண்டவர் சொல்கிறார் என்னன்னா, சாமுவேல்கிட்ட சொல்கிறாரு, ஈசாயின் வீட்டுக்கு போ, அங்கே ஒருத்தர் இருக்கான், சிறியன் ஒருத்தர் இருக்கான், அவனை அவனிச்சு அபிஷேகம் பண்ணி அவனை கொண்டு நான் பெரிய காரியங்களை செய்வேன், அவனை நான் முன்குறித்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ சாமுவேல் அங்கே போகிறாரு, இவன் இல்லை. அப்போ ஈசாயின் சொல்கிறாரு, கொஞ்சம் ஆடுகளை என்ன செய்ய வனாந்தரத்தில் ஒருத்தர் மேய்ச்சிட்டு இருக்கான், அவன் தான் கொண்டா அப்படின்னு சொல்லி அவனை அபிஷேகம் பண்ணுறாரு. அபிஷேகம் பண்ணி முடித்த உடனே என்ன செய்கிறாரு, அவன் சாணத்துக்குள்ளே கொண்டு வர்றாரு. அவன் அபிஷேகம் பண்ணி புலிக்கும் சிங்கத்துக்கும் பாதுகாப்புக்கு அபிஷேகம் பண்ணார். உங்களை எதுக்கு அபிஷேகம் பண்ணியிருக்கிறாரு? உங்களை பாதுகாத்து கொள்றதுக்கா? நீங்கள் ஆக்சிடென்ட் ஆகி சாகக்கூடாதுன்னு சொல்லி பாதுகாப்பு பண்ணுறதுக்காக அபிஷேகம் பண்ணியிருக்காரு. உலகமெங்கு சாட்சியாக நிற்கணும், கர்த்தருக்காக வாழணும், தேவ சித்தத்தை நிறைவேற்றணும் அப்படின்னு தான் அபிஷேகம் பண்ணியிருக்கிறாரு. அவர் பரிசுத்த ஆவியை கொடுக்கறதுக்கு அவர் நான் நிச்சயம் உள்ள தேவனாக இருக்கிறேன். உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க நீங்கள் தகப்பனாக இருக்கும்போது, அதான் நான் பரமபிதா, உன் பிள்ளைகளுக்கு நான் நல்ல ஈவுகளை கொடுக்காமல் இருப்பேனான்னு கேட்குறாரு. இன்றைக்கி அந்த பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ள முடியல. அந்த பரிசுத்தாவியானவருக்குள்ளே இன்னும் நம்ம இடைபடலை. அந்த பரிசுத்தாவியானோட வழிநடத்தில் நம்ம போகலை. இல்லை, அசுத்தாவி நம்மளை இன்னும் அலக்கழிக்கணும். தேவ திட்டத்துக்கு நீ ஒப்பு கொடுக்கலை. பவுல் சொல்கிறாரு, உனக்குள்ள வரங்களை நீங்கள் அறிவீர்கள்னு சொல்லுகிறாரு. எவனுக்குள்ள அசுத்தாவி பிடிக்குதோ அந்த அசுத்தாவியை துரத்துற அதிகாரம் உங்களுக்குள்ளே இருக்கிறதுனால தான், அந்த அதிகாரம் வெளிப்பற்றக்கூடாது தான் அந்த பிசாசு உங்களை மேற்கொள்ளுது. எவனுக்கு செய்வன கட்டு உங்களை மேற்கொள்ளுதோ அந்த செய்வன கட்டு உடைக்கிற அளவுக்கு அந்த அதிகாரத்தை உங்களுக்குள்ளே வைத்திருக்கிறதுனால தான் பிசாசு அந்த செய்வன கட்டு இவனுக்கு தெரிஞ்சிச்சுன்னா, இந்த வரம் இவனுக்குள்ளே வெளிப்பட்டுச்சுன்னா இவன் அநேக கட்டுகளை உடைச்சிருவாங்கன்னு சொல்லி தான் அந்த ஆவி உங்களை மேற்கொள்ளுது. என்னைக்கு உங்களை பலவீனப்படுத்தி உட்கார்ந்துருக்கீங்களோ, நோய் உங்களை வாதிக்கிறோ, அநேகரை குணமாக்குற வரம் உங்களுக்குள்ளே இருக்கிறதுனால தான். அதான் பவுல் சொல்றாரு, உங்களுக்குள்ள வரங்களை நீங்கள் அறிவீர்கள்.
இன்றைக்கி உங்கள் வரங்கள் உங்களுக்கு தெரியலன்னா நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும் போது தான் பரிசுத்த ஆவி உங்களுக்குள்ளே இருக்கிற வரங்களை வெளிப்படுத்தி காமிக்கிற தேவனாக இருக்கிறாரு. இன்றைக்கி பரிசுத்த ஆவியை என்ன செய்கிறாங்கன்னா தங்கள் சொந்த பாதுகாப்புக்காகவும் சொந்த குடும்பங்களை பாதுகாப்புக்காகவும் பில்லி சுனி நமக்கு மாட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு இருக்கிறாங்க. அப்படி இருந்துமே ஆவியானவர் பெற்றுக்கொள்ளுகிறாங்க. ஆவியானவர் உங்கள் மேலே ஊற்றி உணர்த்துகிறாரு, நீ ஊழியத்துக்கு போ, ஊழியத்துக்கு போ, ஊழியத்துக்கு போன்னு சொல்லி. அப்போ தாவீது மேலே அபிஷேகம் வைத்தது உண்மை, ஊழிய தரிசனம் இருக்குது உண்மைன்னா, ஓ மேலே வைக்கப்பட்ட பரிசுத்த ஆவியின் வல்லமை ஓ மேலே இருக்கிறதுனால ஓ மேலே அந்த அபிஷேகம் இருக்கிற அந்த ஊழியம் உண்மைதானே, இந்த கடைசி கால ஊழியம் உண்மைதானே. அப்போ எதுக்காக நீ என்ன செய்ய மாட்டேங்காங்க? நம்ம நிறைய பேர் என்ன செய்கிறோம்னா சுயத்துக்காக என்ன செய்கிறோம்? பரிசுத்த ஆவி அது ரொம்ப நாளைக்கு இருக்க மாட்டார், நம்மள்கிட்ட போயிடுவார். அவர் எங்கேருந்து வந்தாரோ அங்கே போயிடுவார். அப்போ நம்ம என்ன செய்வோம்? அந்த டைமை பரிதபிப்போம். நான் நிறைய பேரை பார்க்குறேன், ஒரு காலத்தில் நான் ஜெபம் பண்ணுவேன், அந்நிய பாஷை பேசி ஜெபம் பண்ணுவேன் பிரதர். இப்போ அந்த அந்நிய பாஷையே வரல. நீ தேவைக்கு தானே பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட, உன்னை பாதுகாத்து கொள்ளணும், உன் குடும்பத்தை பாதுகாத்து கொள்ளணும், உன் ஆடு மாடை பாதுகாத்து கொள்ளணும். அவர் உன்னை பாதுகாத்து கொள்ளதுக்கு மட்டும் வரல, உன்னை கொண்டு அநேகரை பாதுகாத்து கொள்ளணும், உன்னை கொண்டு அநேகருக்கு அற்புதங்களை செய்யணும், உன்னை கொண்டு அநேகருக்கு அடையாளங்களை செய்யணும், உன்னை கொண்டு அநேகருடைய கட்டுகளை முறிக்கணும், உன்னை கொண்டு அநேகரை என்ன செய்யணும்? பேச வைக்கணும், உன்னை கொண்டு அநேக குருடைய கண்களை திறக்கணும். அதுக்கு தானே உனக்குள்ளே வந்திருக்கிறாரு. அவர் சொல்கிறார், ஏசாயாட்ட சொல்கிறாரு, நான் யாரை அனுப்புவேன், காரியமாக யார் போவான்? ஏசாயா சொல்கிறார், நான் போகிறேன் அப்படிங்கிறார். நான் அசுத்த உடலுள்ளவனே, நான் எப்படி உங்கள் வார்த்தையை சுமந்துட்டு போக முடியும்? உங்கள் வார்த்தையை உச்சரிக்கிறதுக்குள்ள நான் தகுதி இல்லாதவனாக இருக்கிறேன். உன்னை தகுதி இல்லைன்னு சொல்லித்தான் அடிச்ச பிசாசு உன்னை மேற்கொண்டா. உன்னை தகுதிப்படுத்தி எதுக்கு உட்கார வச்சிருக்கிறாரு? என் பிள்ளைன்னு சொல்லி உன்னை அபிஷேகம் பண்ணிக்க. எதுக்கு? என் பிள்ளை நீ தொட முடியாது, அவன் என் ஊழியக்காரன், என் சித்தத்தை செய்கிறவன் சொல்லி தான் உன்னை அபிஷேகம் பண்ணி வச்சிருக்கிறாரு. இன்னும் தேவ திட்டத்துக்கு நீ நடந்து போகலை இல்லை. பிறகு எப்படி பரிசுத்த ஆவியானவர் கூட இருப்பார், குறிப்பிட்ட காலம் இருப்பார். இப்போ செஞ்சிருவானா, பிற செஞ்சிருவானா, இப்போ செஞ்சிருவாளா, பிற பார்ப்பார், பிற அடுத்து விலகி போயிடுவார். கிரியே தெரியாது. நீங்கள் நிறைய பேர் பார்க்குறேன், நான் ஊழியத்தில் பார்க்குறேன். நான் உண்மையிலே சொல்கிறேன், இப்போ ஊழியத்தின் பாதையில் நிறைய வீட்டில் இப்போ ஜெபம் பண்ணுவோம், ஏவல் மூலி என்ன செய்வாங்க, மை அனுப்புவாங்க. நான் பார்த்துருக்குறேன். போன வாரம் கூட ஒரு வீட்டில் ஜெபம் பண்ணோம், அனுப்பின செவ்வாய்க்கிழமை அனுப்பியிருக்காங்க, வெள்ளிக்கிழமை ஜெபம் பண்ணி வீட்டில் வெளியாச்சு. பொய்ன்னு சொல்லவே முடியாது, நாங்கள் கண்ணால் பார்க்குறோம். அப்போ ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கும்போது என்ன பரிசுத்த ஆவியானவர் உள்ளே வரும்போது இதே மாதிரி என்ன செய்ய ஊழியத்தை கெடுக்கணும்னு சொல்லி எனக்கும் என்ன செஞ்சுருக்காங்க, ஒரு வீட்டில் கூப்பிட்டு கடுங்காப்பியில் மை போட்டு கொடுத்தாங்க. குடிச்சிட்டு வந்துட்டு என்னால் நிலை கொண்டு இருக்க முடியல. என்னடா நாங்கள் வீட்டில் டீ குடித்த உடனே ரொம்பலாம் இல்லை, எங்கள் வழியில் ரொம்ப சொந்தக்காரு, எங்கள் அப்பா கூட பிறந்தவங்க. சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு ஆவியானவர் உணர்த்தினார். சரி என்ன தான் செய்துன்னு பார்ப்போம், ஏசப்பா நமக்குள்ளே இருக்கிறார்ல அப்படின்னு அவங்க கொடுக்கும்போதே ஆவியானவர் உணர்த்தினார், மை போட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி உணர்த்தினார். வாங்கி குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் தான் எனக்குள்ளே இருக்க முடிஞ்சிச்சு. அதுக்கு பிறகு குடலை புரட்ட ஆரம்பித்து வாமிட்டு வர ஆரம்பிச்சு. அப்போ ஒன்றுமே ஜெபம் பண்ணல, ஒன்றுமே பேசாமல் இருந்துகிட்டே இருக்கிறேன். என்ன தான் செய்துன்னு பார்ப்பேன். உலகத்தில் இருக்கணும் பார்க்கணும், என்னில் இருக்கிற ஒரு பெரியவர், நீ எவ்வளோ நாள் தான் இருந்து என்னை கொல்ல முடியாதில்ல, என்னை பலவீனம் வேணால் படுத்திக்கலாம்ல, என் மனசில் நினைக்க நீ எனக்கு கொல்ல முடியாதில்ல, எனக்கு என் மேலே தரிசனம் வச்சுருக்கிறார்ல, கர்த்தர் என்னை கொண்டு எத்தனையோ பேருக்கு கட்ட வைக்கணும், எத்தனையோ பேருக்கு முகங்களை முறிக்கணும், எத்தனையோ பேருக்கு சத்துருக்களை அதமாக்கணும்னு வச்சுருக்கிறார்ல, நீ எவ்வளோ தான் உள்ளே இருப்பே இருந்து பாருன்னு சொல்லி என் மனசுக்குள்ளே நான் பேசுகிறேன். அப்போ பேச ஆரம்பித்தோன்னா அதெல்லாம் உள்ளே இருக்க முடியல, ஒவ்வொரு வலிக்க ஆரம்பித்து கொமட்ட ஆரம்பிச்சிச்சு. அதுக்கு பிறகு ஜெபம் பண்ண ஆரம்பித்து நான் வைக்கப்பட்ட மாந்திரிய மைகளை இயேசுவின் நாமத்தை கட்டவிழ்த்து ஜெபிக்கிறோம். ஒரே வாமிட் எடுத்த உடனே அதுக்கு பிறகு அந்த வலி எங்கே இருந்துச்சு எங்கே போச்சுன்னே தெரியல. உங்களுக்கு அதான் சொல்கிற, சாவுக்கு எதுவானதை குடித்தாலும் இது உன்னை சேதப்படுத்தாதுன்னு சொல்லி பவுலுக்கு சொல்கிறாரு. நீ பரிசுத்த ஆவி உனக்குள்ளே வரும்போது உனக்குள்ள நீ பலனடையும் போது நீ சாவுக்கு ஏதுவானது குடித்தாலும் சரி அது உன்னை சேதப்படுத்தாது. எதுக்கு சேதப்படுத்தாதுன்னா தேவ திட்டத்தை நீ செய்யும் போது தான். நீ ஆண்டவருக்காக நீ ஊழியம் செஞ்ச, ஆண்டவருக்காக அவர் தரிசனத்தை நிறைவேற்றின அப்படின்னா ஆண்டவர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்கிறதுக்கு தான் என்ன செய்கிறாரு, உன்னை பலப்படுத்திகிட்டே இருக்கிறார், உனக்கு சகாயம் பண்ணிகிட்டே இருக்கிறார். என்ன செய்கிறார், உங்களுக்கு சகாயம் பண்ணிட்டு. எதுக்கு சகாயம் பண்ணுறாருன்னா, அவங்கள எதுக்கு பலப்படுத்துகிறாருன்னா அவருடைய திட்டத்தை நிறைவேற்ற நான் உண்மையுள்ள கடவுள் நீ அறியணும்.
இவ்வளோ நாளும் கள்ள உபதேசத்தை கேட்டுன்னு கண்ணை மூடிட்டே உட்காந்துட்டு இனியாவது கண்ணை திறக்கட்டும்னு சொல்லி தான் பரிசுத்த ஆவியை கொடுத்துருக்கிறாரு உனக்கு. அவன் இன்னும் கண்ணை மூடிட்டே உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா என்ன செய்வார்? ஒன்றுமே செய்ய முடியாது. பாருங்கள், வசனம் சொல்லுது பாருங்கள். நீ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டை பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணும்போது அந்தரங்கத்தை பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலனளிப்பான். பாருங்கள், அன்றிலும் நீ ஜெபம் பண்ணும்போது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தையும் அளப்பாதீங்கள். அவைகள் அதிகமாக வசனிப்பினால என் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். பாருங்க, அதிக வசனிப்பினால உன் ஜெபம் கேட்கப்படும். அஞ்ஞானிகளை போல வீண் வார்த்தையை அளப்பாத. சொன்ன வார்த்தையே சொல்லி ஜெபம் பண்ணி சத்தியமாக அந்த ஜெபம் கேட்கவே படாது. உண்மையிலே அந்த ஜெபம் கேட்கப்படும். பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் போய் ஒரு வீட்டு பிரயோஜனம், ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, எங்கள் தேவைகளை சந்திங்க, இதெல்லாம் எங்களுக்கு தேவை இருக்குது, ஒரு வீடு வாங்கணும், கார் வாங்கணும், இது வாங்கணும், அது வாங்கணும்னு சொல்லி அறிக்கைட்டு சொல்கிறேன். நீ வேண்டிக் கொள்ளதுக்கு முன்னே என்ன தேவைன்னு அறிந்திருக்கிறேன். பாருங்க, 8வது வசனம் சொல்லுது, அவர்கள் போல நீங்கள் ஜெபம் செய்யாதிருங்கள். உங்கள் பிதா நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்னே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். நீ எதுக்காக ஜெபம் பண்ண போகிற? எனக்கே தெரியாது நான் எதுக்காக ஜெபம் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது எனக்கே தெரியாது. அப்போ நான் ஜெபம் பண்ண போய் உட்கார்ந்த உடனே அவர் இதுக்கு தான் அப்படின்னு சொல்லி என்ன செய்வார்? நமக்குள்ள காரியங்களை அவர் வாய்க்க பண்ணுகிற தேவன் இருக்குது. அது அவர் என்ன செய்வார்? நம்ம ஞாபகம் எடுத்தால் தான் சொல்கிறார். பரிசுத்த ஆவியானவர் உன் ஞாபகம் எடுத்து நான் பேசுவேன்னு சொல்கிறார். ஏன்னா தேவ திட்டத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்கும்போது அவர் நேர்த்தியாக நடத்துகிற தேவனாக இருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியில் நம்ம பாருங்கள், ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டை பூட்டி. அப்போ நம்ம ஜெபம் பண்ணும்போது நம்ம அறை வீட்டை பூட்டி நம்ம ஜெபிக்கும்போது ரகசிய அந்தரங்கத்தில் இருக்கிற இதான் என்ன வெளியரங்கமாக பலனளிப்பேன்னு சொல்கிறார். நம்ம அந்தரங்கத்தில் ஜெபிக்கும் போது வெளியரங்கமாக பலனளிப்பார். அப்போ நம்மளை எதுக்காக முன்குறித்திருக்கிறாரோ, என்ன திட்டம் வைத்திருக்கிறாரோ, அப்போ நம்ம எதுக்காக முன்குறித்திருக்கிறார், எதுக்கு பரிசுத்த ஆவி நமக்கு கொடுக்கப்படுகிறது? ஆத்தும ஆதாயம் செய்கிறதுக்கு, ஊழியம் செய்கிறதுக்கு, தேவனுடைய ஊழியத்தை நிறைவேற்றுறதுக்கு. நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, நம்ம தேவைக்கு தான் என்ன செய்கிறோம், அந்த பரிசுத்த ஆவியை நம்ம வசப்படுத்தி ஒரு பிட்டு நீங்கள் கொண்டு வர முடியாது. உங்கள் வசப்படி என்ன செய்ய பரிசுத்த ஆவி அவர் நீதி உள்ள நியாயாதிபதியாக இருக்கிறேன்னு சொல்கிறார். சத்திய ஆவியானவர் சகலத்தையும் சத்தியத்துக்குள்ளே நடத்துவார். கொஞ்ச நாள் உங்கள் கூட நிற்பார். உங்கள் உலகத்தை சார்ந்து உங்கள் தேவைக்கு நீங்கள் அவர் யூஸ் பண்ணி, அவர் கிரியெல்லாம் செய்ய மாட்டார். கொஞ்ச நாளைக்கு அவர் இருப்பார், பார்ப்பார். இவன்ட்டு வேஸ்ட்டு, எவன் ஓடுறானோ அவன்கிட்ட போய் நின்று அவன் கூட இருந்தால் அவனுக்கு பலனாக இருக்குன்ட்டு அவர் விளையிடுவார். அவர் விலகுன உடனே என்ன செய்யும்? அசுத்தாவி போன ஆவி என்ன செய்யும்? உங்களை 7 ஆவியை கொண்டு வந்துட்டு முன்னிலை மக்களும் பின்னிலமே கேடுள்ளது. அதுக்கு பிறகு தான் அறிக்கையிடுவாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, ஏசப்பா நான் தவறு பண்ணிட்டேன், நான் எறிட்டேன் ஏசப்பா. அன்றைக்கி தான் அப்போ தான் ஜெபத்தை மாற்றி போடுவாங்க. மாற்றி போட்டு ஜெபம் பண்ணுறவங்க நிறைய பார்த்துருக்கேன். நீங்கள் மனம் இறங்குனீங்களே ஆண்டவரே, இறங்குங்க. சிம்சோனுக்கு மனம் இறங்குங்களே ஆண்டவரே, எனக்கு மனம் இறங்க மாட்டேங்களா அப்படின்னு. அப்போ ஆண்டவர் நம்மளை எதுக்கு முன்குறித்திருக்கிறாரோ, என்ன திட்டம் வைத்திருக்கார். நம்ம ஒரு ஜெபம் பண்ணனாலும் நம்ம என்ன செய்யணும், அந்த ஜெபத்துக்கு கருத்து வேணுங்க. கருத்து இல்லாமல் ஜெபம் பண்ண முடியாது. நம்ம கொடுத்த பரிசுத்த ஆவியானவருக்கு நம்ம என்ன செய்யணும்? பலனடைகிற பிள்ளைகளாக மாறணும்ல. நம்ம இப்படியே ஊற்றுட்டு என்ன செய்கிற போயிடக்கூடாதுல்ல. நம்மளை எவ்வளோ பெரிய திட்டங்களை, எவ்வளோ பெரிய நோக்கங்களெல்லாம் வச்சுருப்பார், எவ்வளோ பெரிய தீர்மானத்தெல்லாம் வச்சுருப்பார் தெரியுமாங்க. நம்ம இப்படியே உட்காந்து காலத்தை நேரத்தை என்ன செய்யணும்? கழிச்சு கொண்டு வசனம் சொல்லுது, காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுன்னு சொல்லப்படுது. காலத்தை பிரயோஜனப்படுத்த நமக்கு எவ்வளோ தூரம் பரிசுத்த ஆவியானவர் நம்மளோட அசைவாட்டுறாரோ அந்த வல்லமையை நமக்குள்ளே வெளிப்படுத்துவாருங்க. அந்த பரிசுத்த ஆவியை நான் உங்களுக்கு முன்னே சொல்கிறேன், இந்த கேமரா முன்னால் இருந்து சொல்கிறேன், நான் அந்த பரிசுத்த ஆவியை நான் பெற்றிருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் நான் அவரோடு கூட இடைப்பட்டுருக்கனால நிறைய ரகசியங்களை வெளிப்படுத்துகிறாரு, அந்தரங்கத்தை வெளிப்படுத்துகிறாரு. எந்த இடத்துல கட்டு இருக்குது, எந்த இடத்துல முகங்கள் இருக்குது, எதனால் பலவீனம், எதனால் பாடு, எதனால் வேதனை. அடுத்த குடும்பத்தில் என் லைஃப்பில் பேசுகிறத விடுங்க, அடுத்த குடும்பத்துக்கு நான் ஜெபம் பண்ண போகும்போது கர்த்தர் அங்கே பேசுகிறாரு. என்னென்னா அவர் சித்தமானதை நான் செய்கிறேன். பரிசுத்த ஆவியானவருக்கு நான் சித்தமானதை செய்ய போய் தான் எனக்கு ரகசியங்களை வெளிப்படுத்துகிறார். அந்தரங்கத்துக்கிற பொக்கிஷங்களை என்ன செய்கிறார்? வெளிப்படுத்துகிறார். அவர் என்ன செய்கிறார்? நம்மளோடு இடைப்பட்டுக்கிட்டே இருக்கிறார். அதே போல் தான் இன்றைக்கி நம்ம பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வரும்போது எருசலேமில், யூதாவிலும், சமரியலும் சாட்சி அனுப்போம். அதே மாதிரி தான் என்ன செய்யணும்? சத்திய எண்ணெய் கச்சை என்ன செய்யணும்? கட்டிக்கொள்ளணும். அதே மாதிரி நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம இது ஆத்தும ஆதாயப்படுத்துறதுக்கு தான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? இன்றைக்கி போய் சுவிசேஷத்தை மட்டும் சும்மா அறிவிச்சா உண்டு ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அற்புதம் அடையாளம் செய்யணும். ஒருத்தர் சுகமில்லாமல் இருக்கான், அவன் மேலே கைகளை வச்சு ஜெபிக்கும்போது அந்த பரிசுத்த ஆவியானவர் இறங்கும்போது அவன் பலன் அடைவான். உங்களுக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் அவங்களும் இருந்து பலன் அடைவாங்க. பலன் அடைஞ்ச உடனே என்ன செய்யும்?
ஏசப்பாவுக்கு ஆதாயம் பண்ணிடலாம். அதுக்கு தான் பரிசுத்த ஆவி உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. உங்கள் சுயத்துக்காக வாழ்கிறதில்ல. நீங்கள் அடுத்தவங்களுக்கு ஜெபிக்க கர்த்தர் உங்களை பலனடைய பண்ணிகிட்டே இருப்பார். சோமில்லாமல் ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிற ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, எங்களை தாழ்த்தி வறுமையாக்குகிற ஆண்டவரே, நாங்கள் எல்லாரும் நீங்கள் ஆசீர்வதிங்க, பலப்படுத்திய கிறிஸ்துவனாலே எல்லாம் செய்ய வரண்டு சொன்ன வார்த்தையின்படி ஜெபிக்கிறோம். இம்மட்டும் காத்த எபனேசரே துதிக்கிறோம். அப்பா, இனி காத்து வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.